கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்று மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சைல்டு ஹெல்ப்லைன் ஆகியவற்றோடு இணைந்து குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி பள்ளி குழந்தைகள் கலந்து கொள்ளும் மாபெரும் குழந்தைகள் பாதுகாப்பு பேரணி ஒன்றை நடத்தியது. பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவங்கி வைப்பதற்காக சுற்றுவட்டார பள்ளிகளிலிருந்து சுமார் 1500 மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் தலைமை ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இந்த பேரணி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். அதாவது ஒரு புதிய விளம்பர யுக்தியை கையாண்டோம். இந்த ரேலியை எல்லா மக்களிடத்துலையும் கொண்டு போகிறதுக்காக, எல்லாரையும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுக்தி. என்ன அப்படின்னா, சத்யாவின் திருமணம் சாத்தியமா, சத்யாங்கிற ஒரு கதாபாத்திரம், கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வந்தோம். சத்யாவின் திருமணம் சாத்தியமா அப்படிங்கிற பேனர்ஸ், அப்புறம் வால் போஸ்டர், அப்புறம் பேப்பர், டெய்லி பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நோட்டீஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு 2-3 நாள் ரவுண்டிங்கில் விட்டோம். ஸோ இதை பார்த்த மக்கள் சத்யானா யார், சத்யாவின் திருமணம் சாத்தியமா அப்படி நிறைய அவங்களுக்கு கேள்வி ஏற்படும். அப்போ ஏற்படும் பொழுது நாங்கள் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். எப்படின்னா, நாங்கள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு, சைல்டு ஹெல்ப்லைன், இவங்க நம்பர்ஸை அதில் கொடுத்துருந்தோம். சந்தேகம்னா நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பகம் அல்லது சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து அவங்க பதில் சொல்கிறாங்க. எப்படின்னா, சத்யாவுக்கு 18 வயசுக்கு குறைவு, அதாவது அந்த கற்பனை பாத்திரத்துக்கு 18 வயசுக்கு குறைவு. ஸோ 18 வயசுக்கு குறைவு அப்படின்னா அது திருமணம் பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அஸ்வின் கோட்னீஸ் IPS அவர்கள் தலைமை ஏற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். விழிப்புணர்வு பேரணியை இதோ கொடியசைத்து துவங்கி வைக்கிறார்கள். முன்னதாக அவர் மாணவர்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் அதற்காக அரசாங்கம் செய்யும் முயற்சி பற்றியும் மட்டுமல்ல, இந்தியாவின் சொத்தே இன்றைய மாணவர்கள் தான் என்று பேசினார். நாட்டுக்கு ஆசெட் என்ன இருக்கு சொன்னா, அது குழந்தைகள் நாட்டுடைய ஆசெட். சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு. சைல்டு ஹெல்ப்லைன் அவர் சொன்னா நம்பர் ஞாபகம் இருக்கா? என்ன நம்பரு? அது நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்பர் முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே இருக்கோம். நாங்கள் வேலை பார்த்துருந்தோம். இப்போ அதில் தனியாக ஒரு 24 hour கால் சென்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு என்ன குழந்தைங்க பிரச்சனை வந்தால் ஃப்ரீ ஃபோன் அது. நீங்கள் எங்கே இருந்து நம்ம ஃபோன் அடித்தாலும் 198 ஃபோன் அடித்தாலும் உங்களுக்கு நம்பர் போகுது. போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாங்க. போய் நம்ம சின்ன ப்ராப்ளம்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். சட்டத்தில் பாக்ஸோ ஆக்ட், ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஆக்ட், ஆஃபென்சஸ் ஆக்ட், ஒரு ஆக்ட் வந்திருக்கு. குழந்தைக்காக ஸ்பெஷலாக ஆக்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு ஃபார்வர்டு லுக்கிங் கண்ட்ரி இந்த சென்ஸ். சின்ன மேட்டரில் அதில் ஒரு நார்மல் பனிஷ்மெண்ட்டோட அதிகமாக பனிஷ்மெண்ட் இருக்கும். குழந்தைக்கு அடி வந்தால் அந்த அடிக்கு அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது, அதுக்கு அதிகமாக பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டன். எதுக்கு பண்ணுறோன்னா, நாட்டுக்கு ஆசெட்னா குழந்தை ஆசெட். நீங்கள் நாட்டுடைய ஃபியூச்சர். இந்த சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எய்ம் வைக்கும் போது சின்ன எய்ம் வைக்கக்கூடாது. எய்ம் வச்சுக்கணும். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு, பிரசிடென்ட் ஆகிறதுக்கு எய்ம் வச்சுக்கணும். அவங்க சொன்ன மாதிரி APJ அப்துல் கலாம் சொன்னாங்க, அவர் ஒரு சின்ன ஊர் பிறந்தவங்க பிரசிடென்ட் ஆகினாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரு, அவங்க டீ விற்கிற ஆள், ஒரு சின்ன வீடு இருந்தது, அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் IS/IPS சின்ன எய்ம் வைக்காதீங்க. நீங்கள் எய்ம் வைக்கும் போது பிரைம் மினிஸ்டர் ஆகுது எய்ம் வைக்க கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியும். I wish all the very best to the Child Development Center here and all the organizers. I wish the students all the very best. இந்நிகழ்ச்சியை இம்மையத்தோடு இணைந்து நடத்திய தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திரு பரமசிவன், குழந்தைகள் நலக்குழு, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, மாநில அளவிலே குழுக்கள், கிராம அளவிலே குழுக்கள், தூத்துக்குடி மாவட்ட சைல்டு ஹெல்ப்லைன் ஒருங்கிணைப்பாளர் திரு காசிராஜன், எந்த குழந்தைகள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிந்தது என்றால் அல்லது உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் அழைக்க வேண்டிய ஒரே ஒரு இலவச தொலைபேசி எண்
10/9/8. மற்றும் உதவி தொடக்க பள்ளி அதிகாரி திரு நம்பியப்பன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். புனித லூக்கா சிறுவர் மேம்பாட்டு மையம் நடத்தும் இந்த விழிப்புணர்வு பேரணியை பேய்குளம், கருங்கடல், கட்டாரிமங்கலம், மீரான்குளம் ஆகிய சுற்றுவட்டார பஞ்சாயத்து தலைவர்களும், ஆசீர்வாதபுரம் சபை போதகர், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பள்ளி தாளாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மையத்தின் திட்ட இயக்குனர் திரு ஜெயசிங் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தாமஸ் கிருபாகரன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். இந்த பேரணிக்கு திருச்செந்தூரை சார்ந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் சவுத் ரீஜியன் பிரசிடென்ட் டாக்டர் ராமமூர்த்தி அவர்கள் தமது மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் வசதியை இலவசமாக தந்து உதவினார்கள். பேய்குளம் தொழுநோய் மருத்துவமனையில் பணிபுரியும் சமூக சேவகர் திரு ஜேசுராஜ் அவர்கள் பேரணியை வழிநடத்தி சென்றார்கள். இந்த பேரணி ஆசீர்வாதபுரத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேய்குளம் பஜாரை சென்றடைந்து பின்பதாக ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியிலே முடிவடைய இருக்கிறது. இந்த பேரணி மூலமாக இந்த பகுதி மக்களிடையே குழந்தை திருமணம் பற்றிய விழிப்புணர்வும், குழந்தை தொழிலாளர் பற்றிய விழிப்புணர்வும், குழந்தை பாலியல் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வும் நிச்சயமாக எழும் என்பதிலே எங்களுக்கு எல்லளவும் ஐயமில்லை. குழந்தைகள் பாதுகாப்பை இந்தியாவெங்கும் இல்லை உலகமெங்கும் 100% உறுதி செய்வோம். எதிர்கால உலகை ஒளிமயமாக்குவோம்.